வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு 8 திக்கும் என்று செய்திகளை வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முல்லை பெரியாறு அணையில் மேற்பார்வை குழு பரிந்துரைப்படி 142 அடி வரை தண்ணீரை தேக்கி வைக்க உச்சநீதிமன்றம் அனுமதி. நீர்மட்டத்தை குறைக்க வேண்டும் என்ற கேரள அரசின் கோரிக்கை நிராகரிப்பு. நாகை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை. தஞ்சை, திருவள்ளூர் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. சென்னை புளியந்தோப்பு கேபி பார்க் குடியிருப்பில் தரமற்ற பொருட்களை பயன்படுத்தி கட்டுமானம். விதிமுறையை பின்பற்றாமல் பணிகள் நடந்துள்ளதாகவும் ஐஐடி வல்லுநர் குழு அறிக்கை. ஆக்கிரமிப்பு நிலத்தை மீட்பது தொடர்பாக தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு தடையில்லை. குயின்ஸ்லாந்து நிறுவனத்தில் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம். தீபாவளிக்கு சொந்த ஊர்களுக்கு செல்வோரிடம் கொள்ளை கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்துகள். கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் பேருந்துகளை சிறைப்பிடித்து அபராதம் விதிக்க போக்குவரத்து துறை உத்தரவு. டூ அலைக்கற்றை விவகாரத்தில் தவறான கருத்துக்களை வெளியிட்டதாக ஒப்புதல். சஞ்சய் நிருப்பம் தொடர்ந்த வழக்கில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்பதாக வினோத் ராய் தகவல். போதைப் பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஷாருக் கான் மகன் ஆரியன் கானுக்கு ஜாமீன். மும்பை உயர்நீதிமன்றம் உத்தரவு. முல்லை பெரியாறு அணையில் மேற்பார்வை குழு பரிந்துரைத்த அளவிற்கு நீரை தேக்கி வைத்துக் கொள்ள உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. நீர்மட்டத்தை 136 அடியாக குறைக்க வேண்டும் என்ற கேரளாவின் கோரிக்கையை நீதிபதிகள் நிராகரித்தனர். முல்லை பெரியாறு அணையில் 137 அடிக்கு மேல் தண்ணீரை தேக்கக்கூடாது என்று கேரளாவைச் சேர்ந்த ஜோசப் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கை நீதிபதி AM கான்வில்கர் தலைமையிலான அமர்வு விசாரித்து வருகிறது. இந்நிலையில் முல்லை பெரியாறு அணை மேற்பார்வை குழுவின் பரிந்துரையை உச்சநீதிமன்றத்தில் மத்திய நீர் ஆணையம் நேற்று சமர்ப்பித்தது. அதில் அணையில் தேக்கப்படும் 142 அடி உயரம் என்ற அளவை மாற்ற தேவையில்லை என தெரிவித்திருந்தது. இதற்கு கேரள அரசு எழுத்துப்பூர்வமாக பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. அதில் பாதுகாப்பு கருதி முல்லை பெரியாறு அணையில் 136 அடிக்கு மேல் தண்ணீரை தேக்கக்கூடாது என்று கூறியுள்ளது. 126 ஆண்டுகள் பழமையான அணையில் 50 மணி நேரத்திற்கு மேல் 142 அடி தண்ணீரை தேக்கினால் ஆபத்து ஏற்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. அணை பாதுகாப்பாக இருப்பதாகவும் 142 அடி வரை நீரை தேக்கலாம் என மேற்பார்வை குழுவின் பரிந்துரையை ஏற்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளது. அணையில் இருந்து தமிழ்நாடு வினாடிக்கு 2735 கன அடி நீரை வெளியேற்றாமல் நேற்று காலை வரை 2200 கன அடி வீதம் மட்டுமே வெளியேற்றி வருவதாகவும் கேரளா கூறியுள்ளது. இந்தியாவின் மற்ற பகுதிகளில் மழைக்காலம் முடிந்துவிட்ட நிலையில் கேரளாவில் தற்போதுதான் தொடங்கியுள்ளதாகவும் நீர்வரத்து அதிகமானால் நவம்பர் 10ஆம் தேதிக்கு பிறகு அணையின் நீர்மட்டம் 139 அடிக்கு மேல் உயரும் என்றும் அம்மாநில வழக்கறிஞர் ஜெய்தீப் குப்தா தெரிவித்தார். பின்னர் வாதாடிய தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் சேகர் நாப்டே மழைக்காலத்தில் ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு அடி வரை நீரை தேக்கலாம் என நீர் ஆணையத்தின் வரையறையின் அடிப்படையில் நவம்பர் 10ஆம் தேதி வரை 139 அடி நீரை தேக்கி வைப்பதில் ஆட்சேபனை இல்லை என கூறினார். அதற்கு பின்னர் தங்களை கட்டாயப்படுத்த முடியாது என்றும் நாப்தே திட்டவட்டமாக தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் அணை தொடர்பான தொழில்நுட்ப விவகாரங்களில் தலையிட முடியாது என கூறினர். விசாரணையை நவம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாகவும் அதற்குள் நீர் அளவீடு தொடர்பாக கேரள அரசு எழுத்துப்பூர்வமாக பதிலை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர். அடுத்த விசாரணை வரை மேற்பார்வை குழுவின் அதிகபட்ச நீர்த்தேக்க பரிந்துரைப்படி முல்லை பெரியாறு அணையில் நீரை தேக்க தமிழ்நாட்டிற்கு அனுமதி அளித்தனர். 142 அடி வரை நீர்த்தேக்க மேற்பார்வை குழு ஏற்கனவே பரிந்துரை செய்துள்ளது. தமிழகத்தின் வாழ்வாதாரம் கேரளாவிற்கு விளையாட்டுப் பொருளாக இருக்கிறது என்று சாடியுள்ள விவசாய சங்க தலைவர் அன்வர் பாலசிங்கம் கேரளாவை நம்ப 5 மாவட்ட விவசாயிகள் தயாராக இல்லை என்றும் கூறியுள்ளார். மொத்தம் 10 லட்சம் ஏக்கர் பாசனம் இருக்கு. 1 கோடி மக்களுக்கான தண்ணீர் ஆதாரம் அந்த முல்லை பெரியாறு தான். அப்போ இதை இழந்துட்டு 5 மாவட்டத்திற்கு எப்படி வாழ முடியும்? வாழ்வதற்கு வழி இல்லை.
என்ன நீங்கள் இந்த ஒன்று வச்சுக்கிடுவோம், புதிய அணை என்று சொல்லி நீங்கள் சொல்கிறீர்கள். ஒருவேளை புதிய அணை கட்டுவதற்கு நீங்கள் எத்தனை வருஷம் எடுத்துக்கிடுவீங்க? 25 வருஷம் எடுப்பீங்க. அந்த 25 வருடத்தில் இந்த 5 மாவட்டத்திலும் பாலைவனமாக போய்விடும். அதனால் கேரளாவை நம்ப நாங்கள் தயாராக இல்லை. புதிய அணை என்கிற கோஷம் அவர்களுடைய கனவு. அந்த கனவு ஒருபோதும் நனவாகாது. கேரளாவில் வெள்ளம் ஏற்படும் போதெல்லாம் முல்லை பெரியாறு அணை பிரச்சனை ஊதி பெரிதாக்கப்படுகிறது. அந்த அணையின் வரலாற்றை தற்போது பார்க்கலாம். 1876ஆம் ஆண்டில் சென்னை மாகாணமாக இருந்த தமிழ்நாட்டில் பஞ்சம் தலைவிரித்தாட பட்டினி இறப்பை தடுக்கவும் விளைச்சலை அதிகரிக்கவும் அணைகள் கட்ட திட்டமிடப்பட்டது. அதன் விளைவாக கட்டப்பட்டதே முல்லை பெரியாறு அணை. மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடங்கி மேற்கு நோக்கி அரபிக்கடலில் கலக்கும் நீரை கிழக்கு நோக்கி திருப்பி மதுரை மாவட்டத்திற்கு பயன்பட வகை செய்வதற்காகவே இவ்வணை கட்டப்பட்டது. முல்லை பெரியாறு அணை பொறியியல் துறையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இதன் உறுதியும் நவீன தொழில்நுட்பமும் ஆச்சரியமாக பேசப்படும். சுண்ணாம்பு கலவையாலான சுர்க்கி கொண்டு 9 ஆண்டுகளில் அணையை கட்டி முடித்தார் பொறியாளர் பென்னிக்விக். அடித்தளத்திலிருந்து 176 அடி உயரமும் 1200 அடி நீளமும் கொண்டது முல்லை பெரியாறு அணை. 1886இல் திருவாங்கூர் மகாராஜாவுக்கும் பெரியாறு பாசனப் பணிகளின் பிரிட்டன் செயலாளருக்கும் இடையே கையெழுத்தான ஒப்பந்தத்தின்படி 999 ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு கொடுக்கப்பட்டது. இந்திய சுதந்திரத்திற்கு பின்னர் அந்த ஒப்பந்தம் சட்டவிரோதமானது என்று கேரளா அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து 1979இல் கேரள முதலமைச்சர் அச்சுத மேனனும் தமிழ்நாடு முதலமைச்சர் எம்ஜிஆரும் ஒப்பந்தம் செய்து கொண்டனர். கேரளாவுக்கு சொந்தமான இடத்தில் கட்டப்பட்டுள்ள அணையை தமிழ்நாடு பராமரிக்க வேண்டும் என்றும் அதற்கான தொகையை அம்மாநிலத்திற்கு செலுத்த வேண்டும் என்பதும் ஒப்பந்தத்தின் சாரம்சம். முல்லை பெரியாறு அணை தொடர்பான பிரச்சனை முதலில் வெடித்தது 1998ஆம் ஆண்டுதான். அணையின் நீர்மட்டத்தை அதிகரிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு கோரியதால் அந்த பிரச்சனை ஏற்பட்டது. இரு மாநிலங்களும் உச்சநீதிமன்றத்தை நாட 2006இல் அணையின் நீர்மட்டத்தை தமிழ்நாடு 152ஆக உயர்த்திக் கொள்ளலாம் என்று உத்தரவிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கேரள சட்டப்பேரவையில் அணைகள் பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. முல்லை பெரியாறு அணை ஆபத்தானது என்றும் இதனால் 132 அடி வரை மட்டுமே நீரை தேக்க வேண்டும் என்றும் கூறியது. கேரளாவின் நடவடிக்கையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தை நாடிய தமிழ்நாடு கேரளா நிறைவேற்றிய சட்டத்தை ரத்து செய்ய கோரியது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி RM லோதா தலைமையிலான அமர்வு கேரளாவின் சட்டத்தை ரத்து செய்ததோடு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்திக் கொள்ளவும் அனுமதித்தது. மேலும் அணையில் ஏற்பட்டதாக கூறப்பட்ட சிறு நீர்க்கசிவுகளை சரி செய்யவும் உத்தரவிட்டது. அணை பாதுகாப்பாக இல்லை என்று கேரளா கூறி வருவதற்கு முக்கிய காரணம் இடுக்கி அணை. முல்லை பெரியாறு அணைக்கு கீழே இருப்பது இடுக்கி அணை. 167.68 மீட்டர் உயரம் கொண்ட இந்த பிரம்மாண்ட அணை 36,000 ஏக்கர் பரப்பளவில் 72 TMC தண்ணீரை தேக்கி வைக்கும் அளவிற்கு பெரியது. இந்த அணை கட்டப்பட்ட பிறகு இருமுறை மட்டுமே அதன் முழு கொள்ளளவை அடைந்திருக்கிறது. முல்லை பெரியாறு அணையின் தண்ணீர் தமிழ்நாட்டின் பக்கம் திருப்பிவிடப்படுவதால் இடுக்கி அணை நிரம்புவதில்லை. இடுக்கி அணை நீர் நிரம்ப வேண்டும் என்றால் அதற்கு தடையாக இருக்கும் முல்லை பெரியாறு அணை இடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக முல்லை பெரியாறு அணை பற்றிய வதந்திகளை கேரள அரசும் அம்மாநில ஊடகங்களும் செய்து வருவதாக கூறப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் முல்லை பெரியாறு அணையை சுற்றி கட்டப்பட்டுள்ள பெரும் பணக்காரர்களின் சொகுசு விடுதிகளுக்கு ஆபத்து நேர்ந்து விடுமோ என்ற அச்சமும் தான். 1979இல் முல்லை பெரியாறு அணை பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் இதனால் அதில் ஓட்டை ஏற்பட்டதாகவும் வதந்தி பரப்பப்பட்டது. ஆனால் முல்லை பெரியாறு அணை உடையப் போவதாக சொல்லி 41 ஆண்டுகள் ஆகின்றன. தற்போது வரை முல்லை பெரியாறு அணை பலமாகவே உள்ளது. முல்லை பெரியாறு அணையை பொறுத்தவரை 104 அடி டெட் ஸ்டோரேஜ் என்ற நிலையே உள்ளது. அதற்கு மேலாக உள்ள நீரை மட்டுமே தமிழ்நாடு பயன்படுத்திக் கொள்ள முடியும். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். 2022ஆம் ஆண்டு ஆசியான் இந்தியா நட்பு ஆண்டாக கொண்டாடப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். 18வது ஆசியான் இந்தியா உச்சி மாநாட்டில் காணொலி வாயிலாக கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதமர் மோடி கொரோனா பரவல் காலத்தில் எல்லோரும் அதிக சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது என்றும் கொரோனா காலத்தில் நமது பரஸ்பர ஒத்துழைப்பு எதிர்காலத்தில் நமது உறவுகளை வலுப்படுத்துவதோடு மக்களிடையே நல்லெண்ணத்திற்கான அடித்தளத்தை உருவாக்கும் என்றும் குறிப்பிட்டார். 2022ஆம் ஆண்டில் ஆசியான் நாடுகளுடனான இந்தியாவின் நட்பு 30 ஆண்டுகளை நிறைவு செய்வதாகவும் இந்த மைல்கல் தருணத்தை ஆசியான் இந்தியா நட்பு ஆண்டாக கொண்டாடுவதில் தான் மகிழ்ச்சி அடைவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார்.
நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட தடை விதித்த மும்பை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாடு முழுவதும் கடந்த மாதம் 12ஆம் தேதி நடந்தது. இந்நிலையில் 2 மாணவர்கள் தங்களது வினாத்தாள் மற்றும் விடைத்தாள் மாற்றிக் கொடுக்கப்பட்டதால் தங்களுக்கு நீட் மறுதேர்வு நடத்த வேண்டுமென உத்தரவிடக் கோரி மும்பை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த மனுவை விசாரித்த மும்பை உயர்நீதிமன்றம் 2 மாணவர்களுக்கும் நீட் மறுதேர்வு நடத்த வேண்டும் என்றும் அதன் பின்னரே நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட தடையில்லை என்று உத்தரவிட்டனர். இந்தியா பாகிஸ்தான் மோதிய T20 போட்டியில் பாகிஸ்தானின் வெற்றியை கொண்டாடிய காஷ்மீரை சேர்ந்த 3 மாணவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஆக்ராவில் உள்ள RBS கல்லூரியை சேர்ந்த இந்த மாணவர்கள் போட்டிக்கு பிறகு இந்தியாவிற்கு எதிராக கருத்து கூறியதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து விசாரணை நடத்திய ஆக்ரா காவல்துறை 3வரையும் கைது செய்தது. இரு குழுக்களிடையே மதம், இனம், மொழி ரீதியிலான பகைமையை ஊக்குவிப்பது, வதந்தி பரப்புவது, இணைய தீவிரவாதம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதேபோன்ற குற்றச்சாட்டுகளில் ராஜஸ்தானில் ஒரு ஆசிரியர் மற்றும் காஷ்மீரில் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காஷ்மீரில் மட்டும் இதுவரை 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 23 மாவட்டங்களில் உயர்கல்வித்துறையின் மூலம் கட்டப்பட்ட புதிய கட்டடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள பெரும்பாக்கம், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் உட்பட 27 இடங்களில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் ஆய்வகங்கள், பல்நோக்கு கூடம், கூடுதல் கட்டடங்கள் கட்டப்பட்டன. 102,94,60,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய கட்டடங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். அறங்காவலர்களை நியமிக்கும் வரை கோவில் நகைகளை உருக்குவது தொடர்பாக எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக இண்டிக் கலெக்டிவ் என்ற அறக்கட்டளை தாக்கல் செய்த மனு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான அரசு தலைமை வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் கோயில் நகைகளை உருக்கவில்லை என்றும் காணிக்கையாக வந்த நகைகள் தான் உருக்கப்படுவதாகவும் கூறினார். நகைகள் உருக்கி கட்டிகளாக மாற்றி வங்கிகளில் முதலீடு செய்ததன் மூலம் 11,05,00,000 ரூபாய் வரை வருவாயாக கிடைத்துள்ளதாக கூறினார். மேலும் கோயில் நகைகளை கணக்கெடுக்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் கோவிலுக்கு காணிக்கையாக வழங்கப்பட்ட நகைகளை கணக்கெடுக்கலாம் எனவும், ஆனால் அறங்காவலர்களை நியமிக்கும் வரை நகைகளை உருக்குவது தொடர்பாக எந்த முடிவும் எடுக்கக்கூடாது எனவும் உத்தரவிட்டனர். மேலும் இது தொடர்பான மனு குறித்து வரும் 15ஆம் தேதி பதிலளிக்க தமிழக அரசுக்கு நீதிபதிகள் ஆணையிட்டனர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநர் கனகராஜ் கொலை வழக்கில் அவரது சகோதரர் தனபாலுக்கு 5 நாட்கள் போலீஸ் காவல் விதிக்கப்பட்டுள்ளது. கோடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக சந்தேகிக்கப்பட்ட கனகராஜ் கார் மோதி உயிரிழந்தார். கோடநாடு வழக்கை மீண்டும் விசாரிக்கும் போலீசார் கனகராஜ் மரணத்தை விசாரிக்கும் போது அது விபத்து அல்ல, கொலை என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக கனகராஜின் சகோதரர் தனபால், உறவினர் ரமேஷ் கடந்த 25ஆம் தேதி கைது செய்யப்பட்டனர். கோடநாடு சதித்திட்டம் குறித்து தெரிந்தும் விசாரணையின் போது மறைத்தது, கனகராஜ் சாலை விபத்தில் இறந்தபோது அவருடைய செல்போன் பதிவுகளை அழித்தது என 4 பிரிவுகளின் கீழ் தனபால் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கூடலூர் சிறையில் உள்ள தனபாலிடம் 10 நாட்கள் விசாரணை நடத்த அனுமதி கேட்டு தனிப்படை போலீசார் உதகை மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். அதற்காக நீதிமன்றத்தில் தனபால் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது அவரிடம் 5 நாட்கள் போலீசார் விசாரணை நடத்த நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. விழுப்புரத்தில் அனுமதியின்றி பட்டாசுகளை வைத்திருந்த பட்டாசு கடைக்கு சீல் வைக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு ஏற்பட்ட வெடி விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் விழுப்புரம் நகராட்சிக்குட்பட்ட திருவிக்க வீதி, காமராஜர் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் அமைந்துள்ள பட்டாசு கடைகளில் மாவட்ட ஆட்சியர் மோகன், காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீநாதா ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். கம்பன் நகரில் இயங்கி வரும் மொத்த விற்பனை கடையில் ஆய்வு மேற்கொண்ட போது அனுமதி பெறப்பட்ட அளவை விட கூடுதலாக டன் கணக்கில் பட்டாசு வைத்திருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து ஆட்சியரின் உத்தரவின் பேரில் கடைக்கு சீல் வைக்கப்பட்டது. எங்கேயாவது லைசன்ஸுக்கு இல்லாமல் கடை நடந்துச்சுன்னா அந்த கடையை உடனே நாங்கள் சீல் வச்சுட்டு அந்த நடத்துனவர் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்போம். லைசன்ஸ் வாங்கினவங்க லைசன்ஸ் கண்டிஷன்ஸை வயலேட் பண்ணாலும் அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்.
தீப்பெட்டி தொழிலாளர்களுக்கு 15% தீபாவளி போனஸ் வழங்கப்படும் என தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் அறிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற உற்பத்தியாளர்கள் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மூலப்பொருட்கள் விலையேற்றம், வெளிநாட்டு தீப்பெட்டி தேக்கம் போன்ற பிரச்சினைகளை தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் சந்தித்து வந்தாலும் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு பெண் தொழிலாளர்களுக்கு 12%, ஆண் தொழிலாளர்களுக்கு 15% போனஸ் அளிக்க முடிவு செய்துள்ளதாகவும், தீபாவளிக்கு பின்னர் தீப்பெட்டி தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். கூட்டுறவு சங்கம் மற்றும் வங்கிகளில் நடைபெற்றுள்ள 30% ஆய்வில் இதுவரை 15 கோடி ரூபாய்க்கு மோசடி நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் ஐ. பெரியசாமி கூறியுள்ளார். திண்டுக்கல்லில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சொந்த மாவட்ட அதிகாரிகளை தவிர்த்து பிற மாவட்ட அதிகாரிகளை கொண்டு ஆய்வு நடத்தப்படுவதாக கூறினார். கூட்டுறவு கடன் சங்கம் மற்றும் கூட்டுறவு வங்கிகளில் உள்ள கணினிகளை இயக்கும் பணி 6 மாதத்தில் நிறைவடையும் என்றும் அதன் பின்னர் இதுபோன்ற தவறுகள் நிகழாது என்றும் ஐ. பெரியசாமி தெரிவித்தார். கூட்டுறவு வங்கிகளிலும் ஆய்வு மேற்கொண்டதில் ஏறத்தாழ இதுவரை பல்வேறு இடங்களில் ஒரு 15 கோடி, குறைந்தபட்சம் ஒரு 15 கோடி அளவிற்கு மேல் அங்கே மோசடிகள் நடந்திருக்கிறது. மோசடினா குறிப்பாக பார்த்த முறைகேடுகள் நடந்திருக்கிறது. இட்டலியின் சிசிலி பகுதியை தாக்கிய சூறாவளியால் கட்டானியா நகரம் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. மத்திய தரைக்கடல் பகுதியில் உருவாகும் மெடிகேன் என்னும் வகையான சூறாவளியால் ஓராண்டில் பெய்ய வேண்டிய மழை கடந்த 2 நாட்களில் கொட்டி தீர்த்துள்ளது. இதனால் சாலைகளில் வெள்ளம் ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். கனமழையால் 2 உயிரிழந்துள்ள நிலையில் ஒருவர் காணாமல் போனதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக மக்களின் கருத்துக்களை அறிய கூ செயலி நாள்தோறும் கருத்து கணிப்பை நடத்தி வருகிறது. அந்த வரிசையில் வெள்ளம் வரும் நேரங்களில் மட்டும் முல்லை பெரியாறு அணை விவகாரத்தை கேரளா எழுப்புவது ஏன் என்று கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு அரசியல் என 82% பேரும், உண்மையான அச்சம் என 18% பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர். மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பறவை காய்ச்சலா? விவரம் அறியலாம் இடைவேளைக்கு பிறகு. சென்னை புளியந்தோப்பு கேபி பார்க் குடியிருப்பு கட்டுமான பணியில் தரமற்ற பொருட்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக ஐஐடி நிபுணர் குழுவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புளியந்தோப்பு பகுதியில் குடிசை மாற்று வாரியத்தால் கடந்த 2016ஆம் ஆண்டில் சுமார் 112 கோடி ரூபாய் மதிப்பில் கேபி பார்க் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்பட்டது. அங்குள்ள வீடுகளில் சிமெண்ட் பூச்சுக்கள் தொட்டாலே உதிரும் வகையில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். அதன் அடிப்படையில் கட்டடத்தின் தரத்தை ஆய்வு செய்ய ஐஐடி சிறப்பு குழுவை அரசு நியமித்தது. அந்த குழு கடந்த 4ஆம் தேதி அரசிடம் அறிக்கை சமர்ப்பித்தது. இந்நிலையில் ஐஐடி குழு சமர்ப்பித்த அறிக்கையின் முழு விவரங்களை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் சிமெண்ட் கலவையில் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட குறைந்த அளவு சிமெண்ட் பயன்படுத்தப்பட்டதாகவும் தரமற்ற கட்டுமான பொருட்கள் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வீட்டின் தரையில் அதிக இடைவெளியில் டைல்ஸ் பதிக்கப்பட்டதால் தண்ணீர் கசிவு ஏற்பட்டதாகவும் இதனால் கட்டடத்தின் உறுதித்தன்மை குறையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுமான வரைபடத்தின் அடிப்படையில் கழிவறைகள் கட்டப்படவில்லை என்றும் வேறு இடத்தில் கழிவறைகள் கட்டப்பட்டுள்ளதால் தண்ணீர் கசிந்து சுவர்கள் சேதமடைந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் விதிமுறையை பின்பற்றாமல் கட்டுமான பணிகள் நடைபெற்றுள்ளதாகவும் ஐஐடி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இனிமேல் கட்டுமான பணிகளின் போது இதுபோன்ற அனைத்து விஷயங்களையும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று ஐஐடி குழு பரிந்துரைத்துள்ளது. அதிமுகவில் சசிகலாவை இணைப்பது குறித்து ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் கருத்து கூறியதில் எந்த தவறும் இல்லை என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியிருக்கிறார். அதே சமயம் சசிகலாவிற்கு எந்த காலத்திலும் அதிமுகவில் இடம் கிடையாது என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார்.
சசிகலாவை அதிமுகவில் சேர்ப்பது குறித்து தலைமை நிர்வாகிகள் ஆலோசித்து முடிவெடுப்பார்கள் என்று அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். இந்த கருத்து சசிகலாவிற்கு அதிமுகவில் இடமே இல்லை என்று கூறி வரும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த செல்லூர் ராஜுவிடம் சசிகலா விவகாரத்தில் ஓபிஎஸ் இபிஎஸ் கருத்துக்களில் உள்ள முரண்பாடு குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அதிமுகவிற்குள் சர்ச்சையே கிடையாது என்று செல்லூர் ராஜு பதிலளித்தார். ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் ஓபிஎஸ் கருத்து கூறியிருப்பதாகவும் அதற்கு பின்னர் இபிஎஸ் எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்று குறிப்பிட்ட அவர் ஓபிஎஸ் பேசியது உள்ளாட்சி தேர்தல் குறித்துதான் என்றும் புது விளக்கம் கொடுத்தார். கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் அடிப்படையில் அவர் என்ன இன்னைக்கு ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடந்திருக்கு, நகர்ப்புற தேர்தல் வர இருக்கிறது, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கழகத்தை எப்படி வழிநடத்துவது, என்ன செய்வது என்பதை கழகத்தினுடைய தலைமை கழக நிர்வாகிகள் கூடி முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்காரு. இதில் என்ன தவறு? கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் என்றால் அவர் சொன்னதில் தவறு எதுவும், அதைத்தான் நான் சொன்னேன். கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் அவர் ஏதோ கருத்து சொல்லியிருக்கார். அதில் சில பேர் புரிந்த இந்த மாதிரி ஊடகங்கள் ஏதோ ஒன்றா போட்டோ வச்சு மற்ற தலைவர்கள் ஏதோ கருத்துக்களை பரிமாறியிருக்காங்க. அதையும் இப்பொழுது யாருமே அந்த கருத்துக்களுக்கு போக விரும்பலை. தொடர்ந்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரிடம் இது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது சசிகலாவிற்கோ அவரை சார்ந்தவர்களுக்கோ எந்த காலத்திலும் கட்சியில் இடம் கிடையாது என்பதே அதிமுகவின் நிலைப்பாடு என்றார். பொதுவாகவே ஒருங்கிணைப்பாளர் குறித்து விமர்சனம் செய்வது, கட்சிக்குள்ளே இருந்துட்டு விமர்சனம் செய்வது ஒரு ஆரோக்கியமான விஷயம் இல்லை. ஏன்னா நான் அதுக்குள்ளே போக விரும்பல. ஆனால் கட்சி எடுத்த நிலைப்பாடை தான் நான் சொல்ல முடியும். நான் கட்சி எடுத்த நிலைப்பாடு என்ன தெளிவாகவே சொல்லியிருக்கேன் இல்லையா? நாங்கள் கட்சி எடுத்த நிலைப்பாடு நேற்றும் சரி, இன்றும் சரி, நாளையும் சரி, திரும்ப சசிகலாவோ அவரை சார்ந்தவர்களுக்கோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த காலத்திலும் இடமில்லை. அவரோடு தொடர்பு வைத்துக் கொள்பவர்களால் நீக்கப்படுவார்கள், ஒழுங்கு நடவடிக்கை உட்படுவார்கள் என்று ஏற்கனவே முடிவெடுத்தது. அந்த முடிவு தான் நாளையும். கட்சி கட்டுப்பாடுகளை மீறி சசிகலாவை சந்தித்த ஓபிஎஸ்ஸின் சகோதரர் மீது அதிமுகவில் நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் கட்சி கருத்தில் கொள்ளும் என்று கூறிய ஜெயக்குமார், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் போலியான அரசாங்கத்தை தான் திமுக நடத்தி வருவதாக கடுமையாக சாடினார். ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு இரட்டை இலை சின்னத்தை கைப்பற்றவே ஓபிஎஸ் அணியை இபிஎஸ் இணைத்துக் கொண்டதாக முன்னாள் அதிமுக பிரமுகர் புகழேந்தி குற்றம் சாட்டியுள்ளார். அந்த இரட்டையிலேயே அவருக்கும் மதுசூதனுக்கும் செம்மலைக்கும் வழங்கப்பட்டதுதான். இதில் இம்ப்ளீட் தான் ஆனார், என்ன மாதிரி இம்ப்ளீடட் இன்டர்வினர் அந்த கேஸில். ஆகவே அதுக்கு தான் சேர்த்தது ஓ பன்னீர்செல்வத்தை. இரட்டையிலை வேணும் என்பதற்காகத்தான் அண்ணன் ஓ பன்னீர்செல்வத்தை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டது. இது ஒரு டிராமா. இப்போ அவரை வெளியில் துரத்துறதுக்கு எல்லாத்தையும் விட்டு தூண்டி விட்டு பேச சொல்கிறார். இதுதான் நடக்கிறது. இனியாவது என் அண்ணன் எச்சரிக்கையாக இருப்பார் என்று நம்புகிறேன். சசிகலா தொடர்பான விவகாரத்தில் மாறுபட்ட கருத்துக்களை தெரிவிக்க கட்சி நிர்வாகிகளுக்கு அதிமுக தலைமை தடை விதிக்க வேண்டும் என்று அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் பாலகங்கா, விருகை ரவி உள்ளிட்டோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். திரு எடப்பாடியார் அவர்களும் திரு ஓபிஎஸ் அவர்களும் கட்சியை செம்மையாக நடத்தி கொண்டு வருகையில் இந்த பிரச்சனையை அவர்களிடமே விட்டுவிடுவோம், அவர்களே பேசி ஆராய்ந்து அறிந்து தக்க முடிவுகளை எடுப்பார்கள். ஆகவே கீழே இருப்பவர்கள், கழகத்தின் அவர்களுக்கு கீழே இருப்பவர்கள் அனைவரும் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ, என்ன முடிவெடுக்கிறார்களோ அதை கேட்டு நாமெல்லாம் ஒன்றுபடுத்தி செயல்படுத்த வேண்டுமே தவிர ஆளாளுக்கு பேட்டிகள் கொடுப்பதை தவிர்க்க வேண்டுமாய் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் அடுத்தடுத்து 7 நெருப்பு கோழிகள் இறந்ததால் பறவை காய்ச்சல் பரவியுள்ளதா என்று பூங்கா ஊழியர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். இந்நிலையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு குணமடைந்த பெண் சிங்கம் உயிரிழந்தது. கொரோனா தொற்று பரவலுக்கு பிறகு சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பார்வையாளர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். பூங்காவில் பராமரிக்கப்படும் 35 நெருப்பு கோழிகளில் கடந்த திங்கட்கிழமை ஒரு நெருப்பு கோழி உயிரிழந்தது. மற்றொரு நெருப்பு கோழி வாயில் ரத்தம் கசிந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை உயிரிழந்தது. இந்நிலையில் 5 நெருப்பு கோழிகள் நேற்று உயிரிழந்தன. பறவை காய்ச்சல் காரணமாக இந்த நெருப்பு கோழிகள் உயிரிழந்ததா என்று பூங்கா அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். மீதமுள்ள 28 நெருப்பு கோழிகளின் மாதிரிகள் எடுக்கப்பட்டு பறவை காய்ச்சல் உள்ளதா என்பது குறித்து ஆய்வு செய்ய அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு குணமடைந்திருந்த 22 வயதான கவிதா என்ற பெண் சிங்கம் உயிரிழந்தது. வயது முதிர்வு காரணமாக பெண் சிங்கம் உயிரிழந்ததாக பூங்கா அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக குடியிருப்புக்குள் புகுந்த பாம்பை தடுத்து நிறுத்தி போராடிய நாய். விவரமறியலாம் இடைவேளைக்கு பிறகு. இல்லம் தேடி கல்வி திட்டம் தமிழக பள்ளிக் கல்வியினை மேலும் மேம்படுத்தும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அறிக்கையில் கொரோனா பரவல் காரணமாக பள்ளிகள் மூடப்பட்டதால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏற்பட்டுள்ள கற்றல் குறைபாடுகளை நீக்க பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இல்லம் தேடி கல்வி திட்டத்திற்காக 86,550 பேர் தன்னார்வலர்களாக முன்பதிவு செய்துள்ளனர். அவர்களின் கல்வி தகுதி, இருப்பிடம் போன்ற பல்வேறு அளவீடுகளின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட பள்ளி மேலாண்மை குழுக்கள் மூலமாக நேரடியாக தேர்வு செய்யப்படுவார்கள் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தன்னார்வலர்களை தேர்வு செய்யும் முறை, அவர்களால் கற்பிக்கப்படும் மாணவர்களின் கற்றல் மேம்பாடு ஆகியவை கண்காணிக்கப்படும் என்று கூறியுள்ளார். பள்ளி செல்லும் வயதுள்ள குழந்தைகள் அனைவரும் பள்ளிக்கு வருவதை உறுதி செய்வதோடு வரும் கல்வியாண்டில் 1,00,000 மாணவர்களை கூடுதலாக அரசு பள்ளிகளில் சேர்ப்பது இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் இலக்கு என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்தாது என்றும் மாநில அளவிலான கல்விக் கொள்கையை வகுத்திட விரைவில் குழு அமைக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களின் நலன் சார்ந்த இல்லம் தேடி கல்வி திட்டத்தினை புரிந்து கொண்டு அனைத்து தரப்பினரும் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். ஆந்திர மாநிலம் விஜயநகரம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் முதலை ஒன்று நடமாடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. விஜயநகரம் மாவட்டத்தில் உள்ள கொண்டப்பள்ளி அருகே தேசிய நெடுஞ்சாலையின் குறுக்கே இன்று அதிகாலை முதலை ஒன்றை வாகன ஓட்டிகள் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். விவரம் அறிந்து பகுதிவாசிகள் குழுமி வேடிக்கை பார்த்தனர். கொண்டப்பள்ளி பகுதியில் முதலைகள் கிடையாது. ஆனால் சாலையில் நடமாடிய முதலை தானாகவே காட்டுப்பகுதிக்குள் சென்றது. சமீபத்தில் பெய்த பெருமழை காரணமாக காட்டில் உள்ள ஏரிக்கு வேறு ஏதோ பகுதியில் இருந்து மழை வெள்ளத்தில் முதலை அடித்து வரப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. பெகாசஸ் சர்ச்சை குறித்த விசாரணை குழுவில் உறுப்பினராக சேர பலர் மறுத்துவிட்டனர் என்ற செய்தி தனக்கு அதிர்ச்சியை அளிப்பதாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், பெகாசஸ் சர்ச்சை குறித்த விசாரணை குழுவில் உறுப்பினராக சேருமாறு உச்சநீதிமன்றம் கோரிய போது பலர் அதனை நாகரீகமாக நிராகரித்து விட்டனர் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருப்பது தனக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக கூறியிருக்கிறார். மேலும் எந்த ஒரு மனசாட்சியுள்ள குடிமகனும் தேசிய நலன் சார்ந்த ஒரு விஷயத்தில் பணியாற்ற கோரும் உச்சநீதிமன்றத்தின் கோரிக்கையை நிராகரிக்க முடியுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் நாளை முதல் முறையாக கீழடியில் நேரில் ஆய்வு செய்கிறார் முதலமைச்சர் மு. ஸ்டாலின். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள கீழடியில் 2014ஆம் ஆண்டு முதல் அகழாய்வு நடைபெற்று வந்த நிலையில் 7ஆம் கட்ட அகழாய்வு அண்மையில் நிறைவடைந்தது. அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை காட்சிப்படுத்த அருங்காட்சியகம் அமைப்பதற்கு 12.21 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பணிகளை பார்வையிடவும் மேலும் துரிதப்படுத்தவும் முதலமைச்சர் மு. ஸ்டாலின் நாளை பிற்பகல் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொள்கிறார். வரும் 30ஆம் தேதி முத்துராமலிங்க தேவர் குரு பூஜையில் கலந்து கொள்வதற்காக நாளை காலை விமானம் மூலமாக மதுரை செல்லும் முதலமைச்சர் விமான நிலையத்திலிருந்து நேரடியாக கீழடி செல்கிறார். ஆய்வுக்கு பின்னர் மதுரையில் உள்ள பயணியர் விடுதியில் தங்க உள்ளார். குயின்ஸ்லாந்து நிறுவனம் ஆக்கிரமித்துள்ள கோயில் நிலங்களை மீட்க வேண்டும் என்ற தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து அந்த நிறுவனம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. சென்னை பூந்தமல்லி அருகே பாப்பான் சத்திரத்தில் உள்ள குயின்ஸ்லாந்து பொழுதுபோக்கு பூங்கா நிறுவனம் கோயில் நிலத்தை ஆக்கிரமித்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற தனி நீதிபதி சுந்தர் கோயில் நிலங்களை 4 வாரங்களில் மீட்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உத்தரவிட்டார். இதனை எதிர்த்து குயின்ஸ்லாந்து நிறுவனம் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இந்த மனு நீதிபதிகள் பிரசாத் உபாத்யாயா, சக்திகுமார் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஒப்பந்த காலம் நிறைவடைந்த பிறகு சம்பந்தப்பட்ட நிலம் அரசுக்குத்தான் சொந்தம் என்றும் விவசாயம் செய்யவே நிலம் குத்தகைக்கு விடப்பட்டதாகவும் ஆனால் அங்கு விவசாயம் நடைபெறவில்லை என்றும் வாதிட்டார். இதனையடுத்து வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் தனி நீதிபதியின் உத்தரவுக்கு தடை விதிக்க மறுத்து மேல்முறையீட்டு மனுவை நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனர்.
கடலூரில் குடியிருப்புகளுக்குள் புகுந்த நாகப்பாம்பை நாய் ஒன்று அரை மணி நேரமாக போராடி தடுத்து நிறுத்திய காட்சி இணையத்தில் அதிக அளவில் பகிரப்பட்டு வருகிறது. சின்ன கங்கணாங்குப்பத்தைச் சேர்ந்த பிரியா என்பவர் வளர்க்கும் நாய் நீண்ட நேரமாக குறைத்துக் கொண்டிருந்தது. இதையடுத்து பக்கத்து வீட்டுக்காரர் வந்து பார்த்தபோது நாகப்பாம்புடன் நாய் சண்டை போட்டுக் கொண்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் பாம்பை பிடிக்கும் செல்வா என்பவருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர் வருவதற்கு அரை மணி நேரம் ஆன போதும் அதுவரை பாம்பை அங்கிருந்து நகர விடாமல் அந்த நாய் தடுத்து நிறுத்தியது. இதையடுத்து அங்கு வந்த செல்லா நாகப்பாம்பை பிடித்து காப்புக்காட்டு பகுதியில் விட்டார். மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்தியா மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டாம், பைடனை வலியுறுத்தும் அமெரிக்க எம்பிக்கள். விவரம் அறியலாம் இடைவேளைக்கு பிறகு. ரஷ்யாவிடமிருந்து S-400 ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள் வாங்கும் விவகாரத்தில் இந்தியா மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டாம் என்று இரு அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிபர் ஜோ பைடனை வலியுறுத்தியுள்ளனர். 2014ஆம் ஆண்டு உக்ரைனில் நடைபெற்ற உள்நாட்டு போரின் போது அந்நாட்டின் ஒரு பகுதியான கிரிமியாவை ரஷ்யா இணைத்துக் கொண்டது. இதனை எதிர்த்து வந்த அமெரிக்காவுக்கு மேலும் ஒரு நெருக்கடியாக 2016 அதிபர் தேர்தலில் ரஷ்யா தலையிட்டது. இதனால் ரஷ்யா மீது அமெரிக்கா ஆயுத விற்பனை தடை விதித்தது. இதனை மீறி ரஷ்யாவிடமிருந்து ஆயுதங்கள் வாங்கும் நாடுகள் மீது CAA TSA எனப்படும் கடுமையான பொருளாதார தடை விதிக்கும் சட்டத்தை 2017ஆம் ஆண்டு அமெரிக்கா நிறைவேற்றியது. இந்நிலையில் அதிநவீன S-400 ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளை ரஷ்யாவிடமிருந்து வாங்க 2018ஆம் ஆண்டு இந்தியா ஒப்பந்தம் மேற்கொண்டது. 41,000 கோடி ரூபாய் மதிப்பிலான தளவாடங்களை வாங்க இரு நாடுகளுக்கும் இடையே டெல்லியில் நடைபெற்ற உச்சி மாநாட்டில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதனால் இந்தியா மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதிக்கும் சூழல் உருவானது. இந்நிலையில் இந்தியா மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டாம் என அதிபர் ஜோ பைடனுக்கு 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடிதம் எழுதியுள்ளனர். ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த மார்க் வார்னர், குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த ஜான் கார்னின் ஆகிய இருவரும் எழுதியுள்ள கடிதத்தில் சில நாடுகளுக்கு இத்தகைய தடையிலிருந்து விலக்கு அளிப்பதால் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்புக்கு நன்மை ஏற்படலாம் என்று குறிப்பிட்டுள்ளனர். ராணுவ ஆயுதங்களுக்கு ரஷ்யாவை சார்ந்திருப்பது இந்தியா குறைத்துள்ளதாகவும் அவர்கள் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளனர். பொருளாதார தடை இந்தியா அமெரிக்க நாடுகளுக்கு இடையிலான ராணுவ ஒத்துழைப்பை சீர்குலைத்துவிடும் என்றும் இரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வலியுறுத்தியுள்ளனர். அதிநவீன S-400 ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள் 400 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள ரேடார்கள் மற்றும் வான் தாக்குதல்களை கண்டுபிடிக்கும் ஆற்றல் கொண்டவை. S-400 ஒரு மொபைல் கட்டளை வாகனம் மூலம் 5 நிமிடங்களில் ஒன்றாக இணைக்க முடியும் என்றும் எந்த நிலப்பரப்பிலிருந்தும் சுடக்கூடிய சிறப்பு வாய்ந்தது என்றும் கூறப்படுகிறது. இவை பல்வேறு ராணுவ பாதுகாப்பு பணிகளை செவ்வனே செய்வதால் பல நாடுகள் அவற்றை வாங்க ஆர்வம் காட்டுகின்றன.